அனைவருக்கும் வைகுண்ட ஏகாதசி தின வாழ்த்துக்கள். பெருமாளுக்கே உரிய மிக முக்கியமான விரத நாளாக கருதப்படுவது வைகுண்ட ஏகாதசி திருநாளாகும். வருடத்தின் அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருக்க முடியாதவர்கள் மார்கழி மாத வளர்பிறையில் வரும் வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருந்து வழிபட்டாலே வருடத்தின் அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருந்து வழிபட்ட பலனை பெற முடியும். இருப்பதிலேயே மிக உயர்ந்த பலனை தரக்கூடிய விரதமாக கருதப்படுவதும் பெருமாளின் அருளை பெறுவதற்கு ஏற்றதாக கருதப்படுவதும் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம். வைகுண்ட ஏகாதசி விரதம் என்பது 3 நாட்கள் இருக்கக்கூடிய விரதம். தசமி திதியில் துவங்கி ஏகாதசி திதியில் உபவாசமாக இருந்து துவாதசி திதியில் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இந்த ஆண்டு ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் ஜனவரி 9ஆம் தேதி அன்று இரவில் இருந்து பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு விரதத்தை துவங்கலாம். அப்படி விரதம் இருக்க முடியாதவங்க அரிசி உணவை தவிர்த்துவிட்டு கோதுமையால் செய்த எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம். ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வை கண்டு தரிசித்த பிறகு அன்று முழுவதும் உறங்காமல் உணவு எடுத்துக்கொள்ளாமல் விரதத்தை தொடர்ந்து ஜனவரி 11ஆம் தேதி காலை விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும்.